அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, கடுமையான துன்பம், துர்பாக்கியமான நிலை இவைகளிலிருந்து பாதுகாப்பு நாம் தேடி பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நமது உயிரினும் மேலான முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துஆவை சொல்லித் தருகிறார்கள். புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹ்தில் பலாஇ وَدَرْكِ الشَّقَاءِ وَسُوءِ الْقَضَاءِ وَشَمَاتَةِ الْأَعْدَاءِ. மறுபடியும் சொல்லட்டுமா? اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. இந்த துவா சரிங்க ஹசரத், இந்த துவாவினுடைய பொருள் என்ன? நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்னுடைய பொருள் தெரியுமா? யா அல்லாஹ், அழிவை உண்டாக்கும் துன்பம், தொடர்ந்து வருகிற துர்பாக்கியம், தீய முடிவு, பகைவர்களினுடைய பரவசம், அதாவது என்னுடைய துன்பத்தை பார்த்து பகைவர்கள் பரவசமடைவார்கள், சந்தோஷமடைவார்கள். அதிலிருந்து நிச்சயமாக நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது இந்த துவாவின் பொருள். எனவே கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இந்த துவாவை கடுமையான துன்பத்தின் போது, துர்பாக்கியமான நிலை, அவல நிலை, அந்த நேரத்திலே இதை ஓதும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த முசீபத்துக்களிலிருந்தெல்லாம் நாம் பாதுகாப்பு தேடுவதற்கு இந்த துவாவை நாம் எல்லா தொழுகைக்கு பிறகும் ஓதினாலே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலாவின் பாதுகாப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதுபோன்று துன்பங்கள் நம்மை நெருங்காமல் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.